குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். கரூர்ல நடந்திருக்கிற இந்த துயரம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு துயரமா இருக்கு. இன்று அதே போல கரூர்ல நடந்திருந்தா கூட நம்ம வேடசந்தூர் தொகுதியில திண்டுக்கல் மாவட்டத்துல 3 பேர் இறந்து போயிருக்காங்க. குறிப்பா நம்ம வேடசந்தூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2 இளைஞர்கள் இறந்து போயிருக்காங்க அவங்க குடும்பத்தை விட்டுட்டு. அது மாதிரி கரூர் இந்த 41 பேருமே வந்து ஒரு இதயத்தை நொறுக்கக்கூடிய அளவுல தான் அவங்க துயரம் இருக்கு. குழந்தைகள், அப்பா அம்மாவோட துயரம், அதே மாதிரி ஒரு சின்ன பச்சை குழந்தைகளை விட்டுட்டு மனைவி இறந்து போயிருக்காங்க. 2 குழந்தைகள், ஒரு குழந்தைங்க, கணவர்கள் தனியா இருக்காங்க. கணவர் இறந்து போயிருக்காரு. குழந்தைகளை வந்து தனிச்சு வளர்த்த வேண்டிய ஒரு சூழல்ல மனைவி இருக்காங்க. வயதான பெற்றோர்கள் இருக்காங்க. அவங்க கஷ்டப்பட்டு வளர்த்து படிக்க வச்ச பசங்க அவங்கள பார்க்க வேண்டிய நேரத்துல அவங்க இறந்து போயிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய துயர் சூழ்ந்து இருக்கிற ஒரு நேரமா இருக்கு. இந்த நேரத்துல தலைவர் ராகுல் காந்தி அவர்கள், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அவர்களை, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முடிந்த வரைக்கும் அவங்க மக்களுக்கு உதவி பண்ணணும்னு கேட்டிருந்தாங்க. அதனால தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு 1 கோடி ரூபாய் நிதி உதவி வழங்குவதை அதை அறிவிச்சிருந்தாங்க. இன்னைக்கு அதை நம்ம வேடசந்தூர் மட்டுமில்ல திண்டுக்கல் மாவட்டத்துல பாதிக்கப்பட்டிருக்கிற 3 குடும்பங்களுக்கு அந்த நிதியை நாங்க வழங்கியிருக்கோம். அது வந்து ஒரு சின்ன அளவிலான ஒரு உதவிதான். எவ்வளவுதான் வந்து பணம் கொடுத்தாலும், யார் கொடுத்தாலும் வந்து அவங்களுடைய துயரத்தையோ இழப்பையோ நம்ம வந்து மாற்ற முடியாது. இந்த நேரத்துல வந்து ஒரு பொறுப்பான ஒரு சூழல்ல நம்ம உங்களோட நிக்கிறோம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு இமோஷனலா சொல்றதுக்கான ஒரு சிறு சப்போர்ட் சிஸ்டமா தான் அதை நாங்க பாக்குறோம். அப்படிதான் மக்களும் அதை பாக்குறாங்க. குழந்தைகள் வந்து 10 குழந்தைகள் இறந்து போயிருக்காங்க. இப்ப அம்மாவையோ அப்பாவையோ இழந்த குழந்தைகள் தவிச்சிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் பாக்குறப்ப ஒரு பெரிய மனவேதனை ஏற்படுது. இந்த சூழல்ல இருந்து அந்த மக்களும், பொதுவா கரூர் மக்களும் நாங்களும் வெளியில வர்றதுக்கு நிறைய பேரு, அனைத்து கட்சிகள், இந்தியாவெங்கும் இருக்கிற மக்கள், இந்தியாவுக்கு வெளியில் இருக்கிற மக்கள் கூட ஒரு பெரிய இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவிச்சிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே போல நம்மளுடைய அரசு இயந்திரம் வந்து மிக அர்ப்பணிப்போட ஒரு நெருக்கடியான நேரத்துல பணியாற்றி இருக்கிறது. குறிப்பா திண்டுக்கல் மாவட்டத்துல ஆட்சித்தலைவர் வந்து ஒரு பெரிய மருத்துவர்களுடைய டீமோட வந்திருக்காங்க. அதே மாதிரி திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர், நாமக்கல், சேலம் மாவட்டத்துல இருந்து மொத்த அரசு மிஷினரி, குறிப்பா வந்து மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு துயரமான நேரத்துல ஒரு மிகுந்த மனவலியோட அந்த அவ்வளவு இறந்து போனவர்களை வந்து ஒரு இடத்துல நம்ம பாக்குறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அந்த மாதிரி ஒரு நேரத்துல அவங்க ஒரு அர்ப்பணிப்போட பணியை செஞ்சிருக்காங்க. மெடிக்கல் காலேஜுக்கு வந்தவங்கல்ல ஒரே ஒருத்தர் மட்டும்தான், அவங்களுக்கு ஒரு 60 வயசு, அவங்களுக்கு ஏற்கனவே உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாம இருந்தவங்க. அவங்கள தவிர எல்லாரையுமே வந்து மருத்துவர்கள் காப்பாற்றி இருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த நேரத்துல தெரிவித்துக் கொள்கிறேன். அது வந்து ஒரு மருத்துவர்களை பொறுத்த வரைக்கும், அரசு இயந்திரத்தை பொறுத்த வரைக்கும் நான் மக்களுக்கு சொல்ல வேண்டியது ஒண்ணு இருக்கு. நம்ம ஏராளமான குற்றச்சாட்டுகளை வந்து எந்த விதமான ஆதாரமே இல்லாம மருத்துவர்கள் மேலேயும் நம்ம வைக்கிறோம். பொதுவா வந்து வெளியில இருக்கிறவங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய துயரம் சூழ்ந்திருக்கிற நேரத்துல கூட அல்ல, யாராவது ஒருத்தர் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துடுறாங்க, இல்ல வேற ஏதாவது ஒரு காரணமா, இல்ல ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க ஒரு குடும்பத்துல, அந்த மாதிரி சூழல்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு வர்ற கால்கள்லாம் வந்து சீக்கிரமா வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொடுக்க சொல்லுங்க அப்படிதான் சொல்லுவாங்க. மக்களுடைய இயல்புங்கிறது அதுதான். ஏன்னா நம்ம வீட்டுல அந்த துயரம் நடக்கல, அதனால நம்ம புரிஞ்சுக்க முடியாம இருக்கலாம் வெளியில இருக்கிறவங்களுக்கு. நீங்க அந்த மாதிரி ஒரு மரண ஓலம் கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு சூழல்ல, மக்கள் குடும்பமா கிராமமா வந்து கதறி அழுதுகிட்டு இருக்கிற ஒரு சூழல்ல ஒரு பொறுப்புள்ள நிர்வாகம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல வந்து உயிரோட வர்றவங்களை வந்து காப்பாத்துறதுக்கு ஒரு சைடு முயற்சி செய்யணும். இன்னொன்னு, மொத்தமா வந்து இனிமே வரவே மாட்டாங்கன்னு இழந்துட்டு இருக்கிறவங்களுக்கு உடனடியா நம்ம பிரேத பரிசோதனை செய்து உடல்களை ஒப்படைக்கணும். நம்மளும் தீவிரமா முயற்சி பண்ணாங்க கரூர்ல. ஆனா ஒரு
12 மணி ஆச்சு காலையில். அடுத்த நாள் காலையில 12 மணிக்கு தான் எல்லா உடல்களும் பிரேத பரிசோதனை செய்து முடிக்கப்பட்டு பரிசோதனை செய்ய செய்ய ஒவ்வொன்றா கொடுக்க வேண்டியிருக்கு. அந்த பிரேத பரிசோதனை செய்யறதுங்கிறது எளிது கிடையாது. நீங்க வந்து அந்த மருத்துவர்களுக்கு வந்து நீங்க வந்து ஒரு சாதாரண சூழல்ல ஒரு உயிரிழந்தவர்கள் வராங்கன்னா அது ஒரு பிரேத பரிசோதனை செய்யறதுக்கும் அதே நேரத்துல இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு மாபெரும் துயரம் நிகழ்ந்து ஒரு 39 பேர் வந்து உயிர் இழந்துதான் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கே வராங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல்ல நம்ம ஒரு பொறுப்போட பேசணும்னு நான் சமூக வலைத்தளங்கள்ல இருந்து கேட்டுக்கிறேன். இந்த மாதிரியான ஒரு சூழல்ல ஏன் போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க அப்படின்னு எல்லாம் கேட்கறது வந்து ஒரு பெரிய ஒரு அரசு இயந்திரத்தை ஒரு பின்னடைவில் தள்ளும். இந்த மாதிரி ஒரு துயரம் இன்னைக்கு எங்களுக்கு நடக்கிறது வந்து வேற யாருக்குமே நடக்கக்கூடாது. அப்படி ஏதாவது ஒரு துரதிருஷ்டவசமா நடக்கிற சூழல்ல எதிர்காலத்துல இந்த மாதிரியான தவறான பிரச்சாரங்கள் வந்து ஏன் பண்ணீங்க, இந்த மாதிரியான கேள்விகள் வந்து நம்ம ஒரு அதிகாரிகளை வந்து ஒரு யோசிக்க செய்யும். அது வந்து மக்களுக்கு நல்லது கிடையாது. அந்த துயரம் இன்னைக்கு எங்க வீட்டுல நடந்திருக்குது, நாளைக்கு யார் வீட்டுல வேணாலும் நடக்கலாம். அந்த மாதிரியான சூழ்நிலையில என்ன கேள்விகள் கேட்கறதுக்கான மக்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா சில கேள்விகள் கேட்கப்படும் தான். என்ன கேள்விகள் கேட்கணுமோ நம்ம அந்த மாதிரியான கேள்விகளை கேட்கணும். இந்த மாதிரி போஸ்ட்மார்ட்டத்துல இருந்து ஒரு மெடிக்கல் காலேஜ்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுல இருந்து அவங்க மேல ஒரு மருத்துவ கட்டமைப்பு மேலேயே நம்ம பழி சுமத்துற வேலையை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை அப்படி செய்யாதீங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். நான் எல்லார்ட்டுமே நீங்க குறிப்பா நான் சொல்றேன், திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர், திருச்சி மாவட்ட ஆட்சியர், எங்க ஆட்சியர் எல்லாமே இவங்க அங்க இருந்திருக்காங்க. இன்னைக்கும் வந்து நீங்க அவங்ககிட்ட இன்னைக்கு வேற ஒரு வேலையா அவங்க 2 பேர்கிட்ட நான் பேசினேன். இன்னைக்கும் வந்து அவங்க வந்து ஒரு ஒரு பயங்கர மனச்சோர்வோட இருக்காங்க. அதுதான் அதிகாரிகளுடைய நிலைமை. எனக்கு வந்து அந்த 2 கலெக்டர் சிஎம் வர்றப்பதான் அவங்கள 2 பேரையும் நான் அந்த இடத்துல பார்த்தேன். அவங்க 2 பேரும் நம்ம கலெக்டர்னு எனக்கு புரியறதுக்கே கொஞ்ச நேரம் ஆச்சு. அப்படி ஒரு கோலத்துல இருந்தாங்க 2 பேரும். ஒரு யாராவது மாவட்ட ஆட்சித்தலைவர் சொன்னா நம்பி இருக்க மாட்டாங்க. அது எனக்கே இது 2 பேரும் இங்க இருக்காங்களா அப்படின்னு தெரியறது கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கான ஒரு மனநிலை, அந்த அளவுக்கான ஒரு பணிச்சுமை, அந்த அளவுக்கான ஒரு கஷ்டத்தோட அவங்க அங்க இருந்தாங்க. சோ அந்த அதிகாரிகளுடைய செயல்பாட்டை வந்து நான் மதிக்கணும்னு நினைக்கிறேன். அது மாதிரி கரூர் மாவட்ட நிர்வாகம் ஒரு ஸ்விஃப்ட் ரெஸ்பான்ஸ் அந்த இடத்துல பண்ணிருக்காங்க. மாவட்ட நிர்வாகங்கள் ஒருத்தரோ 2 பேரோ கிடையாது, ஒரு நூற்றுக்கணக்கான பேர் சேர்ந்துதான் ஒரு வேலையை நம்ம செய்ய முடியும். ஸோ அதை வந்து ஒரு பெரிய நெருக்கடியில செய்திருக்கிறவர்களை வந்து நம்ம பாராட்டாட்டியும் பரவாயில்ல, அவர்கள் வந்து வருத்தப்படுற மாதிரி எதையும் நம்ம பண்ணிடக்கூடாது. அதே போல வந்து நம்ம பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பங்களுக்கு வந்து நம்ம நிறைய ஆலோசனைகள் சொல்றோம். அது வந்து ஒரு நல்ல எண்ணத்துல சொல்லக்கூடிய ஆலோசனைகள் தான், நம்ம புரிஞ்சுக்க கூடியதுதான். ஆனா இருந்தாலும் வந்து அவங்க வந்து ஒரு துயரப்பட்டு கிடக்கிற நேரத்துல குழந்தைய எடுத்துட்டு போனீங்க, அந்த மாதிரி அவங்களை தனிப்பட்ட முறையில நீங்க நிறைய பேர் சமூக வலைதளங்கள்ல எழுதுறத அவங்க பாக்குறாங்க. சோ அவங்க சொந்தக்காரங்க பாக்குறாங்க, அவங்களுக்கு சொல்றாங்க. சோ அது அவங்களுடைய துயரத்துக்கு மேல இது ஒரு தாங்க முடியாத துயரமா இருக்கு. அதனால அந்த அவங்களுடைய கரூரை பொறுத்த வரைக்கும் அந்த துயரத்தை வந்து அவங்க பேசிதான் அவங்க அதை அப்படியே கடந்து கொஞ்சம் அந்த துயரத்தோட தான் அவங்க அதை கடந்து போகணும். அது மேல அதுக்கு மேல நம்ம சமூக வளங்கள்ல துயரத்தை ஏற்ற வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஊடகங்கள் நெருக்கடியை சந்தித்திருக்கிற இந்த காலகட்டத்துல சமூக வலைத்தளங்கள்ங்கிறது ஒவ்வொரு மனிதனும் ஒரு ஊடகமா செயல்படுறதுக்கான வாய்ப்பை கொடுக்குது. அது ஒரு பாசிட்டிவான விஷயமா நம்ம எடுத்து போகணும்னு நினைக்கிறேன். அதை வந்து இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான நேரத்துல பணியாற்றவர்கள் மீது அவதூறு செய்யறதுக்கான ஒரு விஷயமா நம்ம பயன்படுத்த கூடாது. அது சரியில்லைன்னு நினைக்கிறேன். அது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். நான் வந்து முதலமைச்சரை வந்து தொகுதி விஷயமா சந்திக்கிறதுக்காக சில பணிகளை விரைவுபடுத்துறதுக்காக காங்கிரஸ் எம்பிக்களோட டெலிகேஷன் கூப்பிட்டு நாங்க போயிருந்தோம். சம்பவம் எனக்கு தெரியறப்ப நான் நைட்டு 9:30 மணிக்கு நான் ட்ரெயின்ல டிக்கெட் போட்டிருந்தேன். இப்படி பிரஸ்ல இருந்து தான் கூப்பிட்டு சொன்னாங்க, அக்கா நீங்க சிஎம் பார்க்க வந்தனால இன்னும் சென்னையில தானே இருப்பீங்க, இந்த மாதிரி 10 பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் கலெக்டர் கூப்பிட்டு கேட்டேன். மேடம் எல்லாம் ஆம்புலன்ஸ்ல இருந்து வரப்பவே எல்லாம் இறந்து வராங்க, டீஹைட்ரேஷனா வராங்க, பதட்டமான ஒரு சூழல் தான் மேடம் இருக்குனாங்க. என்னென்ன பண்ணலாம்னு நாங்க குயிக்கா பேசிட்டு ஒரு விமானத்தை பிடிக்க ட்ரை பண்ணேன். கடைசி விமானம் தான் இருக்கு, அதுல டிக்கெட் இல்லாத ஒரு சூழல் இருக்கு. நீங்க நேரடியா ஆள் அனுப்பி யாராவது ஏறாம இருக்காங்களான்னு பார்த்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நான் ஓடி போய் பிளைட் ஏறக்கூடிய ஒரு சூழல் பதற்றமா இருக்கேன். இன்னைக்கு ஏர்போர்ட்ல இருந்து கூப்பிடுறாங்க, யாரோ கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, நீங்க வந்து ஏன் அவ்வளவு வேகமா ஓடி வந்து பிளைட்ல ஏறுறீங்க, அவங்க வந்து விதிகளை மீறிட்டாங்க, டிக்கெட்டை கையில வச்சிருக்கேன். ஒரு எம்பி கூட இல்லைன்னு வச்சுங்க. நான் ஒரு கரூர்ல பிறந்து வளர்ந்துருக்கேன், அந்த ஊர் பொண்ணு. அத்தனை பேர் சாகுறான்னு தெரியுறப்ப நான் என்ன பண்ணுவேன், நான் சென்னையில இருந்துக்கணுமா? அப்ப நாங்க வரத்தானே செய்வோம். நீங்க அப்ப அதை கூட ஒரு குற்றம்னு கண்டுபிடிச்சு நீங்க வந்து போய் ஏர்போர்ட்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கு ஒரு மனநிலை இருக்குது அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்குது. இது வந்து ஒரு சமூகமா வந்து நம்ம துயரத்துல செய்யக்கூடிய ரெஸ்பான்ஸ் கிடையாது.
அதனால எவ்வளவோ பேர் வந்து நீங்க ஒரு ஆதரவா இருந்திருக்கீங்க, ஒரு அன்பா இருந்திருக்கீங்க, ஒரு ஆறுதலா இருந்திருக்கீங்க. அதுக்கு வந்து நான் மனமாற எல்லாருக்கும் நான் நன்றி சொல்றேன். அதே நேரத்துல வந்து இந்த மாதிரியான ஒரு ஒரு அர்ப்பணிப்பான ஒரு செயல்படுற ஒரு அரசு மிஷினரியோ இல்ல மக்கள் பிரதிநிதிகளையோ நீங்க வந்து அந்த மாதிரி ஒரு எல்லைக்கு தள்ள வேண்டாம். நாளைக்கு வந்து ஒருத்தருக்கோ 2 பேருக்கோ இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, ஒரு சூசைட் நடக்குது அப்படின்னா கூட இரவுல வந்து ஏன் நீங்க நம்ம ஏன் பண்ணணுங்கிற ஒரு ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்து அதிகாரிகளை நம்ம தள்ள வேண்டாம். அப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்றது லீகல் தான். ஒரே ஒரு விஷயம் வந்து எஃப்ஐஆர் காப்பி இருக்கணும், அதை பண்றதுக்கு டாக்டர்கள் இருக்கணும், அவ்வளவுதான். ஸோ அந்த மாதிரி நம்ம கேள்வி கேட்கறது தப்பு கிடையாது. ஆனா வந்து ஒரு ஒரு மனச்சாட்சியோட அந்த கேள்விகளை கேட்கணும். நமக்கு இந்த நெருக்கடியில வேலை செஞ்சிருக்கிறவங்கள அவங்களுடைய உணர்வுகளை மதிக்கணும்னு நான் நினைக்கிறேன். நன்றி மேடம். இந்த துயர சம்பவத்துல வந்து பனையூர்ல வந்து ஆயுத பூஜை கொண்டாடி இருக்காங்க விஜயோட பிரச்சாரம், அதை பத்தி இல்ல அதை பத்தி நம்ம என்ன கருத்து சொல்ல முடியும்? இன்னொரு கட்சியுடைய தொண்டர்களுடைய செயல்பாடு அது. சோ அதை பத்தி நான் எந்த கருத்தும் சொல்ல விரும்பல. நான் சொல்ற ஒரு கருத்து என்ன அப்படின்னா, இன்னைக்கு வரைக்கும் கரூர்ல நாங்க தான் களத்துல நின்றுட்டு இருக்கோம். அது எங்க கடமை. அது ஒண்ணும் நாங்க ஒன்றும் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதெல்லாம் நாங்க செய்யணும். ஒருவேளை நாங்க எம்பியாவோ இல்லைன்னா கூட நாங்க கரூர்ல இருக்கிற எல்லா அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களும் களத்துலதான் நின்னாலும் நம்ம வந்து கோவிட்லயே அதை பண்ணிருக்கோம், இப்பவும் அதை பண்றோம். ஒரு நிமிஷம் முடிச்சு. ஆனா வந்து இதுல வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒண்ணு இருக்கு. அதை வந்து நான் விஜய் அவர்கள் போட்ட வீடியோவை பார்த்தேன். அவங்க ஒரு புதிய கட்சி, அவர்களுக்கு வந்து ஒரு கூட்டத்தை நடத்த தெரியாம இருந்திருக்கலாம். இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல. அப்ப அவரும் எதிர்பார்க்கணும்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரியான சூழல்கள் இருந்தா கூட நீங்க வந்து உங்களுக்கு நீங்க வந்து மக்களை கூப்பிட்டுருக்கீங்க, உங்க கட்சியோட கூட்டம் நடக்குது. அப்ப ஏராளமான மக்கள் உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. அந்த இடத்துல வந்து ஒரு இடத்துல வந்து நீங்க நாமக்கல்ல இருந்து வர்றப்ப வந்து நம்ம வந்து கரூர்ல வர்றப்ப நம்ம எல்லா டிராபிக் ரூல் மாதிரி லெஃப்ட் கட் பண்ணி தான் நம்ம உள்ள வர முடியும். அதுக்கு அது போலீஸ் அந்த இடத்த கிளியர் பண்ணி வச்சிருக்காங்க, ரோப் போட்டிருக்காங்க. ஏதோ ஒரு காரணத்தினால நீங்க ரைட்ல போயிடுறீங்க, அந்த ஊர் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், உங்களுக்கு கூட வந்தவங்க உங்களுக்கு சரியான வழிகாட்டாம இருக்கலாம். அதனால இங்க நிக்க வேண்டிய கிரௌடும் சேர்த்து அங்க வராங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அப்போ குறைஞ்சபட்சம் வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு தார்மீக பொறுப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல, ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டியாவது ஏத்துக்கணும். நாங்க கூட்டத்தை கூட்டியிருக்கோம், மக்கள் எங்களுக்காக வந்திருக்காங்க. அதுல வந்து நாங்க யாருமே இப்படி நினைக்கல, இப்படி நடக்கும்னு சொல்றப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில உங்களை பார்க்க வந்தவங்களை மதிச்சு நான் அந்த ஒரு தார்மீக பொறுப்பை நான் ஏத்து அந்த குடும்பங்களோட நிக்கிறோம்ங்கிற மாதிரியாவது ஒன்னு அவர் சொல்லியிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து அரசியல் களம் கிடையாது, இது வந்து ஒரு மரணம் நிகழ்ந்திருக்கிற ஒரு துயர வீடு. இந்த இடத்துல வந்து நான் இந்த மாதிரி நான் எதையுமே ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு அரசியல் பண்றதுங்கிறது வந்து ஒரு சரியான விஷயம் நான் நினைக்கல. அது வந்து அவர் இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவர் புதிய ஒரு கட்சியின் தலைவர், அவருக்கு ஒரு பதட்டம் இருந்திருக்கலாம், இல்ல அவருக்கு ஆலோசனை சொல்பவர்கள் சரியாக சொல்லாம இருக்கலாம். ஆனா வந்து நான் எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியுமே என்கிட்ட கிடையாது அப்படிங்கிறது வந்து ஒரு சரியான ஒரு அரசியல் தலைவருடைய அணுகுமுறை அல்ல. அதே மாதிரி நீங்க வந்து ஒரு இறந்தவர்கள் வீட்டுல வந்து எப்படின்னா நீங்க அவங்களுக்கு எக்ஸ்கிரேட்டீரியா அறிவிக்கலாம். கவர்மெண்ட் அறிவிச்சிருக்குது, காங்கிரஸ் கட்சி அறிவிச்சிருக்குது, ஒன்றிய அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க, தவிக தலைவரும் அறிவிச்சிருக்காரு. பட் அது எந்த விதத்திலையும் வந்து ஒரு பெரிய அளவிலான விஷயங்களை பண்ணாது. நம்ம ஏன் அவ்வளவு பதட்டமா நைட்டு ஓடி வந்து அங்க வந்து சேர்றோம்னா, அந்த சூழல்ல அந்த நிமிடத்துல அந்த மக்களுக்கு ஆறுதல் தேவைப்படுது. நீங்க பெண்கள் கதறி அழுதுட்டு இருக்கிறப்ப நம்ம போய் ஆறுதலே சொல்ல முடியல. ஒரு வார்த்தையில அந்த சூழலுக்கு ஆறுதல் சொல்ற அளவுக்கு வார்த்தை கிடையாது நம்ம கிட்ட. ஆனா போய் அவங்களை ஒரு கட்டி பிடிச்சி ஒரு ஆறுதல் சொல்றதோ இல்ல ஒரு பக்கத்துல உட்காந்து ஆறுதல் சொல்றதோ மட்டும்தான் நம்மள மாதிரி ஆட்கள்னால முடிஞ்சது. நம்ம ஒன்றும் மருத்துவர் கிடையாது, நம்ம யாரையும் காப்பாற்ற முடியாது. நம்ம போய் அவசரமா ஒரு கத்தி எடுத்து போய் ஒரு பிரேத பரிசோதனை செய்து உடனடியாக அந்த குடும்பங்களுக்கு வழங்க முடியாது. ஆனா ஒரு மனிதரா ஒரு அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதியா ஒரு மக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவா அந்த இடத்துல போய் உட்காந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லலாம். அது அந்த இடத்துல அவங்களுக்கு தேவைப்படுது. என்னுடைய வாழ்க்கையில ஒரு கொடுமையான நிமிடம் நான் என்னன்னு பார்த்தா, எங்க அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் நான் நைட் வரேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம உஜிலிபாறை தளிப்பட்டி மல்லிகா தான் இப்ப வந்து அழுதுட்டு இருக்கு. ஒரு பையனையும் பொண்ணையும் வச்சு அழுதுட்டு இருக்கு. நான் போன உடனே என்னை பார்த்த உடனே மேடம் அப்படின்னு கட்டி பிடிச்சி, என் வீட்டுக்காரர் ரொம்ப நல்ல ஒரு மேடம், மத்தவங்க மேல இந்த மேடங்களை அப்படி வச்சிருப்பாரு, என் பிள்ளையும் பையனும் அவங்க வராம சாப்பிடாத மேடம், நான் என்ன மேடம் பண்ணுவேன்னு அழுகுது. அதுக்கு நான் ஆறுதலே சொல்லி முடிக்கல. அதுக்குள்ள இன்னொருத்தர் வராரு, அக்கா நீங்க அங்க வாங்கக்கா, அங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாரு, அந்த புள்ள தனியா உட்காந்து அழுதுட்டு இருக்கு. நான் உடனே அங்க எந்திரிச்சு போறேன். அதுக்கப்புறம் உடனே பக்கத்துல இருக்கிறவங்க, எங்க ஊர்ல 2-3 பேரை இறந்துட்டாங்க அக்கா, அவங்க எல்லாம் கும்பலா அங்க உட்காந்து கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. நான் வந்து ஒரு 10 பேரை பாக்குறதுக்குள்ள லிட்டரலாவே நான் வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்ற ஒரு மனச்சிதைவுக்கு ஆளாயிட்டேன்.
சோ ஆனால் நம்ம போய் சொல்றோம், நம்ம எல்லாம் பார்த்துட்டு மார்ச்சுவரிக்கு யாரையும் 2 பேரும் கூட்டிட்டு போய் அவங்க இருக்காங்களான்னு பார்க்க வேண்டியது இருக்குது. அங்க போனா அந்த மார்ச்சுவரிக்கு போற வழியில 2 சைடும் இப்போ வந்து அக்கான்னு கூப்பிடுறாங்க. சோ அப்ப வந்து அதுதான் அந்த இடத்துல நம்ம செய்ய வேண்டிய ஒரு வேலை. அத நம்ம அந்த இடத்துல அந்த பிரச்சனை நடக்கிறப்ப நம்ம நிக்கிறதா முறைன்னு நான் நினைக்கிறேன். சோ அத வந்து செய்ய முடியாத ஒரு சூழலுக்கு பல காரணம் இருந்திருக்கலாம், அதை அவர் தான் விளக்கணும். ஆனா வந்து இந்த மாதிரி ஒட்டுமொத்தமா நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கலன்னு எல்லாருடைய ஒட்டுமொத்த அதிகாரிகள், அந்த களத்துல வேலை செய்யறவர்கள் எல்லாரையும் வந்து ஒரு கன் எடுத்து ஷூட் பண்றதுங்கிறது ஒரு சரியான அணுகுமுறை இல்லைன்னு நினைக்கிறேன். இது ஒரு துயரமான ஒரு நேரம். நீ தான் பண்ணிட்ட, நான் தான் பண்ணிட்டேன்னு சொல்றதுக்கான நேரம் அல்ல. அதுக்கு ஒரு அரசாங்கம் ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க, இன்னும் யார் வேணாலும் போடுறது, நமக்கு அதை பத்தி ஒரு பிரச்சனை இல்லை. அந்த மாதிரியான ஒரு 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 துயரத்தில் இருக்கிற மக்களுக்கு அந்த நேரத்தில் துணை நிற்கிற, இல்ல வருங்காலத்திலையும் அவர்கள் இழப்பு பெருசு, தொடர்ந்து அவர்கள் துணை நிற்கிற பணியை செய்யணும். அதுதான் நமக்கு ஒரு அரசியல் கட்சிக்கோ ஒரு அரசியல் தலைவர்களுக்கோ ஒரு மக்கள் பிரதிநிதிகளுக்கோ அழகு. இல்ல, எனக்கு நிறைய கேள்வி. உங்க தொகுதியோட தலைநகரம், நீங்க வந்து சம்பவம் நடந்தோன்னு உடனே போயிட்டீங்கன்ட்டு எல்லாரும் பாராட்டுறாங்க. இந்த பிரச்சனைக்கு யார் காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க? இது யார் காரணம்னு நம்மளால ஒன்னும் சொல்ல முடியல. ஏன்னா நான் நிறைய பேர் பார்த்தேன். இப்ப பாதிக்கப்பட்ட எல்லாரையுமே நான் 2 டைம் 3 டைம் பார்த்திருக்கேன். காயம்பட்ட எல்லாரையும் நான் பார்த்திருக்கேன். இப்ப நீங்க எல்லாமே வந்து சொல்றது வந்து என்னுடைய இதுங்கிறது வந்து ஒரு ஸ்டாம்பீடு மாதிரி தெரியுது. அதுவும் வந்து எல்லா இடங்கள்லயும் நடக்காம அந்த பேருந்தை சுத்தி இருந்து இந்த பக்கம் 100 அடி அந்த பக்கம் அந்த மாதிரி அந்த எல்லைக்குள்ள நடந்த மாதிரி இருக்கு. சோ இது என்னங்கிறதுக்கு வந்து நான் ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்ல முடியாது. நான் அதுக்கு வந்து ஒரு அரசாங்கம் ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க, அதுதான் சொல்ல முடியும் நான் நினைக்கிறேன். அதை ஒட்டி நடவடிக்கைகள் எடுக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இன்னைக்கு இருக்கிற மக்களுக்கு, நம்ம வந்து இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் வந்து ஒண்ணு அவங்களுக்கு வீட்டுல உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு, இல்ல காயம் பட்டிருக்காங்க, மருத்துவமனையில சிகிச்சை பெற்றிருக்காங்க, டிஸ்சார்ஜ் ஆயிருக்காங்க. ஆனா வந்து அவங்க மரணத்தை ரொம்ப அருகில பார்த்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய மனப்பதட்டம் இருக்கு. அவங்களுக்கு உடல் ரீதியா சில விஷயங்கள் குணமாகி டிஸ்சார்ஜ் ஆயிட்டாலும் ஒரு பெரிய மனப்பதட்டம் இருக்கு. அந்த மனப்பதட்டத்தோட அவங்க இந்த லைஃபை அவ்வளவு சுலபமா எதிர்கொள்ள முடியாது. சோ அதற்கான நீண்டகால உதவிகளை அவங்களுக்கு எப்படி செய்யணும்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்னு ரொம்ப முக்கியமா நினைக்கிறது, இன்னைக்கு அதே மாதிரி கரூர்ல அதாவது இதுல நேரடியா பாதிக்கப்படாத மக்கள் இருக்காங்க. சோ அங்க வந்து ஒவ்வொரு தெருவிலையும் துயரம் உறைஞ்சு கிடக்கிறத வந்து நம்ம பார்க்க முடியுது. ஒரு சமூகமாவே நாங்க ஒரு பெரிய ஷாக்ல இருக்கோம். சோ அதுல இருந்து எப்படி நம்ம விடுபடுறது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். மக்களை முன்னிறுத்தி தான் என்னால இப்ப சிந்திக்க முடியுதே ஒழிய இது என்ன காரணம்ங்கிறதுக்கான விஷயங்களை அரசாங்கம் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒண்ணு. 2வது வந்து கரூர்ல இன்னைக்கு நடந்த ஒரு விஷயம் வந்து நாளைக்கு வந்து எங்கேயுமே நடந்துடக்கூடாது. தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியாவிலேயும் நடந்துடக்கூடாது. ஒரு அரசியல் கட்சிகள் கூட்டம் நடத்துறப்ப மக்களுடைய பாதுகாப்பு மட்டும்தான் வந்து முக்கியமானதா இருக்கணும். தேர்தலோ வெற்றியோ இல்ல அரசியல் கட்சிகளுடைய செயல்பாடுகளோ அரசியல் கட்சியின் தலைவர்களுடைய இமேஜோ எதுவுமே முக்கியமானதா இருக்கக்கூடாது. மக்களுடைய சேஃப்டி தான் முக்கியமானதா இருக்கணும். அதற்கான ஒரு வழிமுறைகளை வகுக்கிறதுக்கான ஒரு முயற்சியை முன்னெடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி அதற்கான வழிமுறைகள் வகுக்கப்படும். முதலமைச்சர் வந்து அன்னைக்கு ஒரு மிட் நைட்லயே அவங்க வந்துட்டாங்க. அதுவும் ஒரு பெரிய ஆறுதலா இருந்தது. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல விரும்புறேன். சோ அதை வகுக்கலாம்னு தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்கு. அதை வந்து விரைவில் வகுக்கிறதுக்கான ஒரு முயற்சியை நான் என் தரப்புல இருந்தும் நாங்க செய்யணும்னு நான் நினைக்கிறேன். ராகுல் காந்தி வந்து விஜய் கிட்ட பேசியிருக்காரு இது விஷயமா வந்து. அவர் வந்து தென் அமெரிக்காவில வந்து ஒரு அரசியல் பயணத்துல இருக்காரு. அவர் வந்து பேசினாரா பேசலையான்னு எனக்கு தனிப்பட்ட முறையில எந்த தகவலும் இல்லை. அது தலைவர் வந்த அப்புறம்தான் நம்ம முடிவு செய்ய வேண்டிய விஷயம். அவங்க ஒருவேளை பேசினாங்களான்னு நமக்கு தெரியல. பேசியிருந்தா அது ஒரு நார்மலானதுதான் நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பெரிய அசம்பாவிதம் நடக்கிறப்ப பல்வேறு மாநிலங்கள்ல கூட அவர் வந்து அரசியல் மாச்சரியங்களுக்கு அப்பால் பட்டு அவர் பேசக்கூடியவர். நீங்க வந்து ஒரு மக்களை முன்னிறுத்தி அவர் பார்க்கக்கூடியவர். இன்னைக்கு அரசியல் அந்த மாதிரி ஒரு குறுகிய சர்க்கிள் அவர் இயங்குறவர் அல்ல. உங்களுக்கு தெரியும், ஹத்ராஸ் மாதிரி பல இடங்கள்ல அவர் போறப்ப போலீஸ் வந்து ராணுவம் மாதிரி நின்று நீங்க போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவருக்கு உயிருக்கே கூட ஆபத்து இருக்கு. ஆனா அந்த மாதிரி சூழலை கூட மக்கள் தான் முக்கியம் சொல்லி போகக்கூடியவர் அவர், எதுக்கும் கட்டுப்படாம. சோ அந்த மாதிரி ஒரு மனிதர் வந்து பேசியிருந்தா கூட அது ஒரு அரசியல் சாயம் நம்ம பூச வேண்டியதில்லை நான் நினைக்கிறேன். இப்ப திருநாவுக்கரசர் வந்து திமுகவுக்கு எதிராக தாவேக்காவுக்கு ஆதரவா ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அது விஷயமா அதை பத்தி நான் எந்த கருத்து சொல்ல முடியாது. காங்கிரஸ் கட்சியில வந்து எல்லாருக்கும் தனிப்பட்ட முறையில பேசுறதுக்கான உரிமை இருக்கு. அண்ணா என்ன சொன்னாங்கன்னு நான் பார்க்கல. நாங்க எல்லாமே இந்த ரிலீஃப் ரீஹாபிலிட்டேஷன்ல இருக்கோம். அதான் சொல்ல, இந்த நேரத்துல வந்து ஒரு கட்சியோ கூட்டணியோ இல்ல நம்மளுடைய நலன்களையோ முன்னிறுத்த வேண்டிய நேரம் அல்ல. இது மக்களுடைய நலன்களை முன்னிறுத்த வேண்டிய நேரம் நான் நினைக்கிறேன்.
ஒரு நபர் கமிஷன் அமைச்சிருக்காங்க. அவங்க மூலமா தான் எந்த தகவலாகவும் தெரிஞ்சுக்கணும். அதே முதலமைச்சர் வந்து தன்னோட அதிகாரத்தையும் அதிகாரிகளையும் கைக்குள்ள வச்சுட்டு கரூர்ல நடந்த சம்பவங்களை மறைக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதே அவருடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய ஆட்சியில தூத்துக்குடியில ஷூட் அவுட் நடந்தப்ப இதே ஒரு நபர் கமிஷன் இதே அருணா மேடம் அவர்களை தான் அமைச்சாங்க. அவங்கதான் செஞ்சாங்க. அதே ஒரு நபர் கமிஷனை அதே அருணா மேடத்தை தான் இப்ப அமைச்சிருக்கோம். இப்ப அரசியலுக்காக நம்ம என்ன வேணாலும் பேசக்கூடாது. அதே மாதிரி பாஜக இங்க வந்து ஒரு மரண வீட்டுல இருக்கோம். நாங்க மரண வீட்டுல வந்து அவங்க அரசியல் பண்றாங்க. நீங்க வந்து மணிப்பூர் 2 வருஷம் பத்தி எரிஞ்சுது. உங்க பிரதமர் போனாங்களா? இல்ல. நீங்க போனீங்களா? இல்ல. உங்க முதலமைச்சர் அந்த ஊருக்காரர் போனாரா? இல்ல. யார் போனா? ராகுல் காந்தி போனாரு. நாங்க கமிஷன் அமைச்சுமா? யோசிச்சு பாருங்க. ராகுல் காந்தி போனாரு. எதுக்கு போனாரு? மக்களை சந்திச்சு ஆறுதல் சொல்றதுக்கு போனாரு. நானும் அன்னைக்கு கூட போயிருந்தேன். இதையும் வெடிச்சு அன்னைக்கு வந்தேன். அதே மாதிரி இதையும் நம்ம ஊர்ல வெடிக்கும் நான் கனவு கூட கண்டதில்லை. அன்னைக்கு நாங்க காங்கிரஸ் கட்சி மணிப்பூர்ல விழுந்த பிணங்கள் மீது நாங்க வந்து எதிர்கட்சி தான். நாங்க அமைச்சிருந்தா கூட யாரும் தப்பு சொல்ல முடியாது. நாங்க ஆறுதல் சொல்றதுக்கு தான் அங்க போனமே ஒழிய நாங்க அரசியல் பண்றதுக்கு அங்க போகல. ஆனா இன்னைக்கு பிஜேபி இந்த மண்ணில் அரசியல் பண்றாங்க. அதனால அரசியல் கட்சி தலைவர்களுக்கு வந்து நம்ம அரசியல் பண்றதுக்கு இன்னும் தேர்தலுக்கு 4 மாசம் இருக்கு. நம்ம 4 வருஷமா அரசியல் பண்ணிருக்கோம். இன்னும் 4 மாசம் நம்ம அரசியல் பண்றதுக்கான வாய்ப்பு நம்ம கிட்ட இருக்கு. அதுக்காக எங்க கரூர் மண்ணுல வந்து எங்க மக்களை பயன்படுத்தி எங்களுடைய இழப்பை கண்ணீரை வழியை பயன்படுத்தி யாரும் அரசியல் பண்ணாதேன்னு கேட்டுக்கிறேன். ஏதாவது நியாயம் இருக்கா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்கறது? யோசிச்சு பாருங்க. நீங்க செய்யறீங்க. அதே ஒரு நபர் கமிஷன் உங்களோட ஆட்சியில நடந்தது தப்புன்னு சொல்லுச்சு. நீங்க அமைச்ச கமிஷன் தான். ஆனா உங்க ஆட்சியில் நடந்த விஷயம் தப்புன்னு அவங்க எழுதி கொடுத்தாங்க. அதே மாதிரி இன்னைக்கும் வந்து அவங்க வந்து ஒரு சரியான ஒரு முறையில என்ன நடந்ததோ அதற்கு வந்து அதை முழுவதுமாக ஆராய்ந்து அவங்க சொல்லுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு.